ஒன்று கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் வசனம் முதல் 3வது வசனம் வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அதாவது உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் அந்நிய பாஷை பேசினாலும் தேவ தூதர்கள் பாஷையே பேசினாலும் அது அன்பிற்கு ஈடாகாது. அன்பு இல்லை என்றால் இதெல்லாம் வெறும் சத்தமாக வெண்கலத்தில் இல்லை குடத்தை வச்சு மோதிக்கிற சத்தம் போல இருக்கும். நான் தீர்க்கதரிசியின வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் தீர்க்க தரிசன வரம், ரகசியங்கள், சகல அறிவு, பிஹெச்டி, டிஹெச்டி, டபுள் ட்ரிபிள் 8-9 பிஹெச்டி வச்சுருந்தாலும் சரி, தியாலஜி டாக்டரேட் வச்சுருந்தாலும் சரி, அது அன்பிற்கு ஈடாகாது. அதே போல் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் பெரிய விசுவாசத்தில் பெரிய ஒரு பெரிய மனுஷனாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் மூலம் பலர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா என்னது? அதுவும் வேஸ்ட். எல்லாம் பயனற்று போய்விடும். கடைசி நாளில் இது அன்போடு செய்தீர்களா இல்லையா என்பதுதான் ஆண்டவர் பார்ப்பார். அடுத்தது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் விற்று அன்னதானம் பண்ணாலும் அது அன்பில்லாமல் பண்ணிங்கன்னா, உங்களுக்காகவே பண்ணிங்கன்னா, நல்ல பேர் வரும்னு பண்ணினீங்கன்னா, எல்லோரும் நான் எதாவது யோசிப்பாங்கன்னு பண்ணினீங்கன்னா அது வேஸ்ட். அது நீங்கள் அன்போடு தேவன் மேல் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்போடு, நீங்கள் உதவ விரும்பும் மக்கள் மீது அன்போடு, சபை மீது அன்போடு நீங்கள் உங்கள் தியாகங்களை செய்தால் அது நிலைக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் உயிரையே கொடுத்தாலும் தியாகம் செய்தாலும் ஆண்டவருக்காக அதை அன்பில்லாமல் செய்தால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்போ ஈராக்கில் நடக்குது. அங்கே இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் உங்கள் கழுத்தை வெட்டுறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு இஸ்லாம் எனக்கு பிடிக்காது என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் உயிரை விட்டீங்கன்னா, கிறிஸ்தவனாக இருந்தாலும் அது ஆண்டவர் மேல் வைத்த அன்பிற்காக இல்லாமல் இருந்தால் அது ஒன்றுமில்லை. நீங்கள் எனக்கு நான் முஸ்லீமாக விரும்பலை என்பதற்காக என்னை சாவச்சிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ஆனால் எனக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னா அது வேஸ்ட். எனக்கு அந்த உயிர் தியாகம் வேஸ்ட் ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நான் ஆண்டவர் மீது வைத்த அன்பனால் நான் என் உயிரை தியாகம் செய்யும்போது அப்போ தான் அந்த தியாகம் நிலைக்கும். அந்த தியாகத்திற்கு உயிர் கொடுப்பது அன்பு. இந்த ஞானங்களுக்கு, அறிவுக்கு, விசுவாசத்திற்கு உயிர் கொடுப்பது அன்பு. அந்நிய பாஷைக்கு, தேவர்கள் பாஷை பேசுவதற்கும் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக ஆக வேண்டுமென்றால் அப்போ அன்பு இருந்தால் தான், அதுதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு அதுதான் உயிர் கொடுத்து அதை நிலைநிறுத்தக்கூடியது. எங்கே? மறுமையில். இங்கே அதற்கு உங்களுக்கு பெரிய பரிசுகளோ இல்லை அவார்டோ கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்கள் அவர் கட்டளையின்படி அன்பு கூறும்போது நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணும்போது அவர் உங்களை கனம் பண்ணுவார். ஸோ அன்பே பிரதானமானது. எல்லாவற்றையும் அன்போடு செய்ய ஆண்டவரிடம் நாம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் செய்கிற இவாஞ்சலிசம், சபைக்கு செய்கிற ஊழியம், ஃபேமிலிக்கு செய்கிற ஊழியம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், அது அன்பு இல்லாமல் நாம் செய்தால். சரியா? அதனால் நாம் அன்போடு ஊழியம் செய்வதை கற்றுக்கொள்ளும். எப்படி ஆண்டவர் அன்போடு ஊழியம் செய்தாரோ, எவ்வாறு அன்போடு அன்பின் காரணத்திற்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தாரோ, அதே போல் நாமும் அன்பின் காரணமாக ஊழியங்களை செய்ய வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும், கற்றுக்கொள்பவர்களை கற்றுக்கொண்டு ஊழியங்களை செய்ய வேண்டும். படிப்புகளையும் அன்பினால் படித்து அந்த அன்பினால் அந்த படிப்பை
சபையின் சேவைக்காக பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரோட வார்த்தை. இதை மறந்துடாதீங்க. இல்லாட்டியும் நீங்கள் செய்கிற எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.